அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு மகான் கிட்ட ஒருத்தரை அந்த மகானுடைய சீடர் அழைச்சிட்டு வந்து, இவர் எப்போ பாரு எல்லாரையும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாரு, யாரையாவது பற்றி யார்கிட்டையாவது போய் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இது தப்பு, இதை செய்யாதன்னு சொன்னால் கேட்கல. என்னுடைய நெருங்கிய சொந்தம் அல்லது நண்பர், இவருக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்தார். அந்த மகான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த நபரை ஒரு இடத்துக்கு கூட்டு போனார். அந்த இடம் எந்த இடம் அப்படின்னா, அதிகமான பன்றிகள் இருக்கக்கூடிய இடம். இவங்க போன நேரம் பார்த்து அந்த பன்றிகள் எல்லாம் அதற்கான உணவை எடுத்துகிட்டு இருந்தது. அதற்கான உணவு அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், பன்றிகள் என்ன சாப்பிடும்னு தெரியும். மலம் சாப்பிட்டுட்டு இருந்தது. விலங்குகள் எப்படி சாப்பிடும்னு தெரியும், நாக்கால அதை எடுத்து சாப்பிட்டு உள்ளே தள்ளுது. அதை தூரத்தில் இருந்து அந்த மகான் பாரு அப்படின்னு சொல்கிறார். அவரும் பார்க்குறார். முகசுளிப்போட பார்த்துட்டு, இங்கே எதுக்கு என்ன கூட்டு வந்தீங்க, அது என்ன செய்கிறதோ அதையே தான் நீயும் செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு அந்த மகான் சொன்னாரா. அவருக்கு உடனே முகமெல்லாம் வாடி போச்சு. ஒரு அதிர்ச்சி. ஒரு ஞானியாக இருந்துட்டு இருந்தாலும் என்ன எப்படி சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு அதுவும் நானும் ஒன்றா, அது என்னத்தை போய் சாப்பிட்டுட்ருக்கு, என்ன போய் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு ஏதோ ஒன்று வந்தது. உடனே அந்த மகான் சொன்னாராம், இது எப்படி பிறருடைய மலத்தை தன்னுடைய நாவால் சுத்தம் செஞ்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணுதோ, பிறருடைய மலத்தெல்லாம் அது எடுத்துக்கிச்சு, அந்த இடம் சுத்தமாயிட்டு, ஆனால் அது அசுத்தமாக இருக்குது. அது மாதிரி மற்றவர்கள், அவர் குறையாவே இருக்கட்டும், அந்த குறைகளெல்லாம் நீ சொல்லி 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 அவரை நீ சுத்தப்படுத்திட்டு உன்னை நீ அழுக்காக்கிக்கிட்ட, உன்னுடைய நல்லதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், உன்னை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னாரா. உண்மை. நாம் நிறைய பேர் இதை மட்டும்தான் பண்ணுறோம். நம்முடைய மனசுக்கான ஒரு இயல்பு என்னென்னா, ஒருத்தருடைய நல்ல விஷயம் நமக்கு தெரியாது, அவர்கிட்ட ஒரு குறை இருந்ததுன்னா அதுதான் முதல்ல தெரியும். அந்த குறையை சரி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதோட விட மாட்டோம், ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்லுவோம். இந்த மனம் ஆர்வமாக கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எதிர்மறையான விஷயங்களை தான் அது சுவாரஸ்யமாக கேட்குது. ஒரு நல்ல விஷயத்த அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கேட்பது இல்லை. ஏன்னா காலாங்காலமாக நம்ம அப்படி தான் பழகியிருக்கோம். புறம் பேசுகிற ஒருவர், இப்போ யாரையோ பற்றி ஒருத்தர்கிட்ட பேச ஒருத்தர் வரார் அப்படின்னா அவங்கக்கிட்ட சில கேள்விகளை கேட்கணுமா. இப்போ அவர் ஆரம்பிக்கிறார், அந்த 3வது தெருவில் அந்த நபர் இருக்கார் இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்க போது நம்ம கேட்கணுமா, நல்ல விஷயம் சொல்கிறியா, அவரை பற்றினா நல்ல விஷயந்தான் சொல்ல வந்திருக்கியா அப்படிங்கிறது கேள்வி, முதல் கேள்வி. அவர் ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லுவார். 2வதா, கண்ணால் பார்த்தியா, உண்மையா, உனக்கு தெளிவாக தெரியுமா. 3வது கேள்வி, அதனால் உனக்கோ அல்லது எனக்கோ ஏதாவது பயன் இருக்கா. இப்படியெல்லாம் கேட்கணுமா. ஆனால் யாரோ ஒருத்தரை பற்றி நம்மக்கிட்ட சொல்ல வரும்போது நாம் கேட்குறோமே, ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்க்கணும். யாரோ ஒருத்தரை பற்றி நம்மக்கிட்ட இன்னைக்கு இந்த விஷயத்த சொன்ன அந்த நபர் நம்மளை பற்றி நாளைக்கு அந்த நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை இருக்கோ இல்லையோ சேர்த்து சொல்லுவார். ஆக இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருப்பவரை நாம் விலக்கி வைக்கணும். ஏன்னா நம்ம சேரக்கூடிய இடத்தின் தன்மை நம்மை பாதிக்கும், நம்முடைய தன்மையாக மாறக்கூடும். அதனால்தான் சில அறிஞர்களும் ஞானிகளும் உலகத்தை விட்டு விலகி இருந்ததுக்கு காரணம் இது பிடிக்காம போனது கிடையாது, தன்னை தானே காப்பாற்றிக்கணும், இந்த அழுக்கு என் மேலே படிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விலகி 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 போனாங்க. நம்ம அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய மனம் பறந்துபட்டு விரிந்து விட்டது அப்படின்னா நம்மளை எதுவும் பெருசாக பாதிக்காது. ஆனால் அதற்கு ஒரு கால இடைவெளி, ஒரு பயிற்சி தேவை. அது இருக்கிற வரையில் நாம் சில நல்ல பண்புகளையும் அறம் சார்ந்த ஒழுக்கங்களையும் புத்தகங்களையும் நண்பனாக ஆக்கிக்கொண்டோம் அப்படின்னா சில சிக்கல்களில் இருந்து, மனம் என்பது ஒரு மாய வலை, மந்திரச்சாவியை பயன்படுத்தி மேலேயும் போகலாம், அந்த மாய வலையில் விழுந்து சிக்கி சிதறியும் போகலாம். ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது. அதற்கு அறிவை மட்டும் நண்பனாக்கி கொள்ளணும், அந்த அறிவை எட்டி பார்க்கணும், அந்த அறிவை வளர்க்கணும். அதற்கு புத்தகங்கள் அல்லது கேள்வி ஞானம் பெரிதும் நண்பனாக துணை புரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.